சுடருக்கு ஒளி கொடுக்குமாறு இன்றைய நிகழ்வுடைய பிரதம அதிதியாய் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஓய்வு நிலை ஆசிரியர் செல்வி திருஞான சம்பந்தர் தயாநிதி அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். அடுத்த சுடருக்கு ஒளி கொடுக்குமாறு தேவிபுரம் கிராம அலுவலர் திருவாளர் உமாஜிதன் அவர்களை அழைத்திருக்கின்றோம். அடுத்த சுடருக்கு ஒளி கொடுக்குமாறு கௌரவ விருந்தினர் திருமதி கௌரி யோகேஸ்வரன் அவர்களை அழைத்திருக்கின்றோம். விவேகானந்தா சமுதாய கல்லூரியினுடைய அதிபரும் பிரபல ஆங்கில பாட ஆசிரியமாக்கி
தினம் ஜூன் 21ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இந்யோகா தினத்தை முன்னிட்டு திருமுல்லை யோகா நிலையத்திலிருந்து யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. இந்நிகழ்வை தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் பாலன் அறக்கட்டளை தலைவர் திரு சி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களை முதற்கண் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு பிரதம அதிதியாக வருகை தந்திருக்கும் ஓய்வு நிலை ஆசிரியர் செல்வி திருஞான சம்பந்த தயாநிதி அவர்களையும் சிறப்பு அதிதியாக கலந்து கொண்டிருக்கும் தேவிபுரம் கிராம அலுவலகர் திரு டி உமாயுதன் அவர்களையும் மற்றும் கௌரவ அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திருமதி கௌரி யோகேந்திரன் அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு மற்றும் விவேகானந்தா சமூக கல்லூரி அதிபர் திரு ஜீவகன் ஆசிரியர் அவர்களையும் மற்றும் நமக்கு இந்த யோகா கலையினை கற்பித்து தருகின்ற ஜெகன் மாஸ்டர் அவர்களையும் இந்நிகழ்வை சிறப்பாக நடாத்துவதற்கு உதவி செய்த நிர்வாகத்தினரையும் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு யோகா நிகழ்ச்சியில் ஈடுபடும் மாணவ மாணவிகள், கலை நிகழ்ச்சிகளில் ஈடுபடும் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், ஏனைய நலன் விரும்பிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு எவரையாவது வரவேற்க தவறி இருப்பின் அவர்களையும் வரவேற்று விடைபெறுகின்றேன். நன்றி. வரவேற்பு உரையை வழங்கி சென்ற செல்வி லோனா சங்கவி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக செல்வி பீனா கவிசாலினி, செல்வி சீனா ஜப்சிகா அவர்களினால் வரவேற்பு நடனம் இடம்பெறும். Devi, Kuri Pinsa.
இப்பொழுது அடுத்த நிகழ்வாக எமது பாலன் அறக்கட்டளை தலைவர் திரு ஸ்ரீ பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களை தலைமை உரையாற்ற வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய எங்களுடைய பாலன் அறக்கட்டளையின் ஒரு விசேட நிகழ்வாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு எங்களுடைய பாலன் அறக்கட்டளையின் பிள்ளைகளின் வளர்ச்சிக்கும் பயிற்சிக்கும் மன ஒருமைப்பாட்டிற்கும் வாழ்வின் உடல் உறுதியையும் மன உறுதியையும் தந்து அவர்கள் கல்வியிலே மேலோங்குவதற்குரிய மன ஒருமைப்பாட்டை தருகின்ற யோகா பயிற்சி வகுப்பை ஆரம்பித்து அதனை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அதன் ஆசிரியர் அவர்களையும் இதற்கு அனுசரணையாக எங்களுக்கு வெளி இடத்திலே இருந்து கொண்டும் முகமறியாத எங்கள் பிள்ளைகளின் முகங்களுக்காக இயன்றளவு எங்களுக்கு உதவி கொண்டிருக்கின்ற திருமதி சுபா மகுலானந்தன் அம்மையார் அவர்கள் பாபாஜியின் முல்லை மாவட்ட கிரியா நிலையத்தை யோகா நிலையத்தை எங்களுடைய இந்த தேவிபுரம் கிராமத்திலே ஆரம்பிக்க அதுவும் எங்களுடைய பாலன் அறக்கட்டளை மூலம் ஆரம்பித்து நடாத்துவதற்கு நாங்கள் என்ன தவம் செய்தோம், எங்களுடைய கிராம மக்கள் என்ன சமம் செய்தார்களோ நல்லதொரு முயற்சியை நல்லதொரு நெறிப்படுத்துகையை எங்களுக்கு தந்து உதவி கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் நாங்கள் இன்றைய நிலையிலே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய இந்த பாலன் அறக்கட்டளை ஆரம்பித்த வரலாறு உங்களுக்கு தெரியும். இதை திரும்ப நாங்கள் சொல்லிக் கொண்டிருப்பதாக சொல்லவில்லை. இந்த அறக்கட்டளையை நடாத்துவதற்கு எங்களுக்கு முழுமையாக உதவி கொண்டிருக்கின்ற நியூசிலாந்து பாலன் அறக்கட்டளையின் பங்களிப்பு மிக முக்கியமானது. அதை நாங்கள் என்றும் மறக்க மாட்டோம். ஆனால் எங்களுடைய கிராமத்திலே ஒரு இலவச கல்வி நிலையம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பது எங்களுடைய மக்களுக்கு இன்னும் சரியானதொரு மனப்பதிவை ஏற்படுத்தவில்லை போல தெரிகின்றது. ஏனென்றால் இது இங்கே இலவசமாகத்தானே செய்கிறார்கள், எங்களுக்கு இதில் இந்த பங்கிருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை அனுப்பாமல் விடுவோம் என்ற ஒரு நிலையிலே தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் அப்படியாக இல்லை. அங்கே இருந்து அவர்கள் உலக கஷ்டப்பட்டு எங்களுக்கு இந்த விதிகளை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கான புறப்பேட்டினை நாங்கள் காட்ட வேண்டியவர்களாக இங்கே இருக்கின்றோம். அந்த வகையிலே எங்களுடைய பாலன் அறக்கட்டளை பிள்ளைகளுடைய கல்வியில் மட்டுமல்லாமல் அவருடைய தனித்திறமைகளையும் வளர்ப்பதிலே மிகுந்த அக்கறை கொண்டு அவர்களுக்கான அறநெறி கல்வி, யோகா நிலைய கல்வி, யோகா பயிற்சி, தற்காப்பு பயிற்சி போன்ற நிலைப்பாடுகளான செயற்பாடுகளும் அவருடைய திறமைகளை வளர்த்து இன்றைக்கு நாங்கள் பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அந்த பிள்ளைகள் பயிற்றுவித்த ஆசிரியர்கள் எங்களுக்கு பெருமை தேடி தந்திருக்கின்றார்கள். எங்களுடைய கிராமத்துக்கு அழியாத பேரை ஊரை தந்து கொண்டிருக்கின்ற இந்த பாலன் அறக்கட்டளையுடைய வளர்ச்சிக்கு பெற்றோருடைய பங்களிப்பு மிக முக்கியமானது என்பதை இந்த இடத்திலே நான் சொல்லாமல் சொல்லிக்கொண்டு அதிகம் பேச முடியவில்லை. இந்த வளர்ச்சி தொடர்ந்து நீடிக்க வேண்டும். வயசு போய் தளர்ந்த நிலையிலே நடமாட முடியாத நிலையிலே இன்னும் கூட தளராத மன உறுதியோடு இந்த நிலையத்தை வளர்க்க வேண்டும் என்று உங்களோடு உதவி கொண்டிருக்கின்ற அனைவரையும் நான் பாராட்டுகின்றேன். இன்னும் இதை தொடர்ந்து இங்கே இயங்குவதற்கு செயற்படுவதற்கு பெற்றோருடைய இந்த வகையிலே இன்றைய நிகழ்வுக்கு எங்களுடைய யோகா நிலையத்தினுடைய ஆரம்பகர்த்தா திருமதி சுபா நவலானந்தன் அவர்களுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டும் அவர் இங்கே நேரடியாக வராவிட்டாலும் கூட தம்முடைய பிரதிநிதிகளாக எங்களுக்கு இங்கே வருடாவரிடம் அனுப்பி கொண்டிருக்கின்ற அவருடைய பிரதிநிதிகளாக முன்னுரை வந்திருக்கின்ற
இன்று பிரதம அதிதியாகவும் கௌரவ அதிதிகளாகவும் வந்திருக்கின்ற செல்வி திருஞான சம்பந்தர் தயாநிதி அவர்களுக்கும் கௌரவ அதிதியாக கலந்து கொண்டிருக்கின்ற திருமதி கௌரி யோகேஸ்வரன் அவர்களையும் நாங்கள் எங்களுடைய பாரத் அறக்கட்டளையின் சார்பிலே இறையை கூப்பி வரவேற்று அவர்கள் இங்கே வரவேற்பதற்காக ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையிலே எங்களுடைய அறக்கட்டளையினுடைய வளர்ச்சிக்கு என்று உதவி கொண்டிருக்கின்ற திருமதி சுபா லவ்லானந்தன் அவர்கள் எங்களுக்கு பல வழிகளிலே உதவி கொண்டிருக்கின்றார். அவருடைய இன்னொரு முயற்சியாக இந்த மண்டபம் நிறைவேற்றிருக்கின்றது. ஆனால் இதை இன்னும் சீராக வடிவமைத்து ஒரு கலாச்சார மண்டபமாக உருவாக்க வேண்டும் என்பது அவருடைய கனவு. அந்த கனவு உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று உருவாக்குகின்றேன். எங்களுடைய கிராம அலுவலர் திரு உமாஜிதன் அவர்கள் எங்களுக்கு எந்த நேரம் வேண்டிய நேரத்தில் வேண்டியாகவும் வருகின்ற மனப்பாங்கோடு எந்த வேளையிலும் எப்பொழுதும் எங்களுக்கு ஆலோசனைகளும் கூறி வழிகாட்டலும் கூறி எங்களை வழிநடத்தி நடத்தி கொண்டிருக்கின்ற திரு கிராம அலுவலர் திரு உமாஜிதன் அவர்களை வணக்கத்தோடு வரவேற்று நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய அழைப்பிலேயே இங்கே வரையிருந்திருக்கின்ற விவேகானந்தா சமுதாய கல்வி நிலையத்தின் அதிபர் திரு ஜீவகன் அவர்கள் பொதுநல சேவையாளர் அவருடைய அவர்களையும் நாங்கள் வரவேற்று இங்கே வரையிருந்திருக்கின்ற பெற்றோர்கள், ஆசிரியர்கள், நலன் விரும்பிகள், பிள்ளைகள் அனைவரையும் வரவேற்று என்னுடைய வணக்கத்தை அவர்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதிக நேரம் என்றாலே கலைக்க முடியாது. உணவு கலைக்கிறதுக்கு நல்லா ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் இங்கே வாடிய பயிரை கொண்டு வான்மழை பொழிவது பூரங்களை வளர்த்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய கிராமத்தினுடைய ஒரு பொக்கிஷமாக அருள் கொடியாக வழங்குகின்ற இந்த அறக்கட்டளை தொடர்ந்தும் செழித்தோங்கி வளர்ந்து பெரிய ஆர விருட்சமாக கிளைமரப்பி பல துறைகளிலேயும் வளர வேண்டும் என உறவினை பிரார்த்தித்து என்னுடைய நிறைவு செய்கிறேன். நன்றி. திரு சி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக எமது கிராம அலுவலகர் வெளியே செல்ல வேண்டியிருப்பதால் அவரை விருந்தினர் உரையை ஆற்ற வருமாறு தாழ்வுடன் திரு பாலசுப்ரமணியா அவர்களுக்கும் பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருக்கும் ஓய்வுநிலை ஆசிரியர் திருஞான சம்பந்தமூர்த்தி தயாநிதி அவர்களுக்கும் கௌரவ அதிதியாக கலந்து கொண்டிருக்கும் திருமதி கௌரி யோகேஸ்வரன் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய அதிதிகளாக கலந்து கொண்டிருக்கும் விவேகானந்தா கலாசாலையினுடைய அதிபர் அவர்களுக்கும் இந்த பாலன் அறக்கட்டளையுடைய நிர்வாகத்தினர், ஆசிரியர் குழாம், மாணவர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். உண்மையிலேயே இந்த இன்றைய தினம் ஒரு மகிழ்வான விடயமாக காணப்படுகின்றது. இந்த கலை சார்ந்த விடயங்களை ஒரு தொடர்ச்சி வளர்ச்சி என்ற போக்கிற்கு நாங்கள் இந்த பாலன் அறக்கட்டளையானது மிகவும் செம்மையாக செய்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே அதை பாராட்டக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. அண்மையிலேயே நமது பிரதேச செயலகத்தில் நடைபெற்ற ஒரு கலந்துரையாடலிலும் கூட இந்த கலை சார்ந்த விடயங்களை மிகவும் அக்கறையோடு செயல்படுத்தி வருகின்ற அமைப்புகளாக புதுக்குடியிருப்பில் இயங்குகின்ற ஒரு அமைப்பும் நமது பாலன் அறக்கட்டளை அமைப்பும் பிரதேச செயலாளரின் பாராட்டை பெற்றது. உண்மையிலேயே அந்த இடத்தில் ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. அதை விட மிகவும் மென்மேலும், அதாவது ஒரு தேவைப்பாடு, சரியான தேவைப்பாட்டை உணர்ந்து ஒரு பொருத்தமான இடத்தில் இந்த பாலன் அறக்கட்டளையானது அமைய பெற்றிருப்பதாக பிரதேச செயலாளர் எனக்கு கூறியிருந்தார். அதை விட இந்த புதுக்குடியிருப்பில் இயங்குகின்ற அந்த இன்னொரு இந்த கலை சார்ந்த விடயங்களை கற்பிக்கின்ற ஒரு அமைப்பினை தங்களுடைய கிளையினை விசுவமுடுக்கு ஸ்தாபிக்கும் வண்ணம் அவர் கூறியிருந்தார். உண்மையிலேயே எனக்கு அதில் உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான விடயமாக காணப்பட்டு இந்த பாலன் அறக்கட்டளையினுடைய பணியை அவர் அந்த இடத்திலே கூறியிருந்தது. அதை விட நான் அண்மையிலேயே ஒரு பாடசாலைக்கு தவறு உயர்தர மாணவர்களுடைய ஒரு கூட்டத்துக்கு என்னை வரும்படி அழைத்திருந்தார்கள். அதிலே அவர்களுடைய செயற்பாடுகள் ஒரு திருப்தி படும்படியாக பெற்றோர்களுக்கும் இல்லை, ஆசிரியர்களுக்கும் இல்லை. நான் அந்த கலந்துரையாடலில்
பங்கு பற்றி இருந்து அவர்கள் சொன்னார்கள் இந்த பிள்ளைகள் ஒரு நிறைதவரை போகின்றார்கள், இவர்கள் வந்து ஒரு கட்டுப்படுத்த முடியாது, மிகவும் பெரிய சிரமமாக உள்ளது. எனவே நாங்கள் வந்து இந்த விடயங்களை நாங்கள் அந்த ஜெனரேஷன் கடந்துட்டு இதில் வந்து நாங்கள் 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த கலை சார்ந்த விடயங்களையும் இதர விடயங்களையும் கல்வி சார்ந்த விடயங்களையும் நாங்கள் ஒரு சமூகத்துக்கு எதிர்கால சமூகத்தை வழிப்படுத்துவதற்கு பேருதவியாக அமைகின்ற வழியில வந்து நாங்கள் அவர்களை வந்து வழிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே அது பாலன அறக்கட்டளை அந்த பணியை சிறப்பாக செய்வது என்பது பாராட்டக்கூடிய விடயம். இந்த பிள்ளைகளின் நிகழ்வுகளை பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அவ்வாறு ஒரு கலைகளில் ஒரு அக்கறையாக இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே அது பாராட்டக்கூடிய விடயமாக காணப்படுகின்றது. அதனை விட நாங்கள் இந்த யோகா தினமானது ஜூன் 21ஆம் தேதி உலக அளவில் கொண்டாடப்பட்டு வருகின்றது. எனக்கு யோகா சம்பந்தமாக பல்வேறு விடயங்கள் தெரியாது, ஒரு சில விடயங்கள் தெரியும். அந்த வகையிலே இந்த யோகா என்பது உடல் உள்ள ஆரோக்கியத்துக்கும் உங்களது மனதை ஒருநிலைப்படுத்தி வைத்திருப்பதற்கு மிகவும் ஒரு அவசியமான ஒரு கலையாக இது காணப்படுகின்றது. எனவே அதனை இன்று பாலர் அறக்கட்டளையிலே இவர்கள் வந்து ஒரு சோதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது வரவேற்கத்தக்க விடயமாக காணப்படுகின்றது. எனவே நாங்கள் இந்த சமூகம் வந்து நெறிதவை போகின்றது, ஒரு வழிதவறி போகின்றது. அந்த சமூகத்தை நாங்கள் ஒரு சமூகத்தை ஆற்றுப்படுத்துவதற்கு இவ்வாறான கலை சார்ந்த விடயங்களை நாங்கள் அவர்களுக்கு சிறிய வயதிலிருந்து கற்பித்து கொடுப்பது மிகவும் ஒரு அவசியமான விடயமாக இந்த காலத்திலே தற்போதைய காலத்திலே காணப்படுகின்றது. அது உண்மையிலே பெருமைப்படக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. நீங்கள் உங்களுடைய மர உரிமைகள், கலாச்சார விழுமியங்கள், ஒழுக்க நெறிகளை வந்து ஒரு சிறிய வயதிலிருந்து நீங்கள் பின்பற்றப்படும் பட்சத்தில் எங்களுடைய சமூகம் வந்து எதிர்காலத்தில் ஒரு நெறிதவறி போகாத வகையிலே நாங்கள் அதன் சமூகத்தை ஒரு வழிப்படுத்துவதற்கு இவ்வாறான விடயங்கள் ஏதுவாக அமையும். அந்த வகையிலே அண்மையில் நான் ஒரு பத்திரிகையில் வாசித்திருந்தேன். எங்களுடைய முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சராக இருந்த செந்தில் தொண்டமான் அவர் வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒருவர் மலையாளத்தில் இருக்கிறார். இந்த ஜல்லிக்கட்டினுடைய பெருமை சம்பந்தமாக, ஜல்லிக்கட்டு இந்தியாவில் ஆரம்பித்தது, ஜல்லிக்கட்டினுடைய பெருமை சம்பந்தமாக அதனுடைய ஆய்வுகள் சார்ந்த விடயங்களை யுனெஸ்கோ உள்ளூர் ஆய்வு நூலாக சமர்ப்பித்திருக்கிறார். உண்மையிலே அவர்கள் வந்து என்ன செய்கிறார்கள் சொன்னால் தங்களுடைய மர உரிமைகள், பாரம்பரியங்கள் அழியக்கூடாத என்ற விஷயத்திலும் மிகவும் கசனையோடு செயற்படுகின்றார்கள். அதனை விட நான் இன்னொரு விடயம் உங்களுக்கு கூற முற்படுகின்றேன். என்னென்னு சொன்னால் இந்த பாலன அறக்கட்டளையில் வந்து இந்த இலவசமாக கற்கின்ற என்ற விடயத்தில் வந்து பெற்றோர்கள் அவ்வளவு ஒரு அக்கறை இல்லை என்றால் ஃப்ரீயாக கற்பிக்கிறார்கள். நான் அறிஞ்ச அளவில் ஒரு நிலைத்திருக்கக்கூடிய ஒரு அறக்கட்டளை, அதாவது ஒரு ஃப்ரீ டியூஷன் சென்டர்னு சொன்னால் இது அப்போ பிடிக்கல. மற்ற எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க, எல்லாம் முடிவு வந்து எல்லாம் முடிக்குது. ஆனால் அதற்கு நீங்கள் பெற்றோர்களாகிய நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று கூறி மேலும் மேலும் இந்த கலை சார்ந்த விடயங்களில் இந்த பாலன அறக்கட்டளை பவுண்டேஷன் ஆனது வளர வேண்டும் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்தை அளித்த தலைமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். கிராம சேவையாளர்களுக்கு அடுத்து முல்லைத்தீவு மாவட்ட செயலகமும் இந்து சமய கலாச்சார அலுவலர்கள் திணைக்களத்தினால் 15ஆம் தேதி நடைபெற்ற சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற யோகா போட்டியிலே முதல் 3 இடங்களை பெற்ற 2 பிள்ளைகளுக்கு இப்பொழுது சான்றிதழ்களும் பதக்கங்களும் வழங்கி வைக்கப்படுகிறது. அவற்றிலே தேவைப்படும் கிராம அலுவலர் திருவாளர் உமாஜிதன் அவர்களை வழங்கி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உரிய நேரத்தில் கூடிய ஆசனங்களை செய்து 1ஆம் இடத்தை பெறுகின்றார் கவி சாயி. கைதட்டி ஒன்று பிரிவில் 1ஆம் இடம். அதே நேரத்தில் தன்னுடைய 12 வயது பிரிவில் 1ஆம் இடம். இதற்கான சான்றிதழ் முல்லைத்தீவு மாவட்ட செயலத்தான ஒரு சான்றிதழும் இந்திய துணை தூதரகத்தான ஒரு சான்றிதழுமாக மொத்தம் 4 சான்றிதழ்கள் இந்த அரங்கில் இந்த பிள்ளைக்கு வழங்கப்படுகிறது. அது அடுத்து அடுத்து 2ஆம் இடத்தை பெறுகின்றார் ஜக்சிகா. இந்த 12 வயது பிரிவிலே 2ஆம் இடம் ஜக்சிகா வாருங்கள். இவருக்கு முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தினுடைய சான்றிதழும் இந்திய துணை தூதரகத்தினுடைய
அவர்களுடைய சான்றிதழும் இப்பொழுது வழங்கப்படுகிறது. கைகளை தட்டுங்கள். பெரும் போட்டி அங்கே நடைபெற்றிருந்தது. அதிலே பிள்ளைகள் தங்களுடைய திறமைகளை காட்டியதன் பயனாக இது கிடைக்கப்படுகிறது. சான்றிதழ்களையும் மெடல்களையும் வழங்கிவிட்ட திரு சி உமாயுதன் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக எமது முல்லை யோகா ஆசிரியர் ஜெயம் ஜெகன் ஆசிரியர் அவர்களை விருந்தினர் உரையாற்றுமாறு தயவுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்வுடைய சிறப்பு அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தேவிபுரம் கிராமத்தினுடைய கிராம அலுவலர் திருவாளர் உமாயுதன் அவர்களை மற்றும் கௌரவ விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஆசிரியர் திருமதி கௌரி யோகேஸ்வரன் அவர்களே, இன்றைய நிகழ்வுடைய தலைவர் திருவாளர் சுப்பிரமணியன் ஐயா அவர்களே, புதுக்குடியிருப்பு விவேகானந்தா சமுதாய கல்லூரியினுடைய அதிபர் திருவாளர் ஜீவனன் ஐயா அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருக்கின்ற மதிப்புக்குரிய பரமண்ணா அவர்களே, அன்பான ஆசிரியர்களே, அன்பான பிள்ளைகளே, யாவருக்கும் பணிவான வணக்கம். ஒரு சில கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்லலாம் என நினைக்கின்றேன். நேற்றைய தினம் சர்வதேச யோகா தினம் 11வது வருடமாக கொண்டாடப்பட்டது. இந்த உலகத்துக்கான சர்வதேச யோகா தினத்தை எப்படி இந்த உலகத்துக்கு வந்தது என்று சொன்னால் 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி ஐக்கிய நாடு சபைகள் கூட்டப்படுகிறது. இந்த கூட்டப்பட்ட இடத்திலே 193 நாடுகள் அங்கத்துவம் வைத்திருந்தன. அந்த இடத்திலே இந்தியாவினுடைய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி ஐயா அவர்கள் உரையாற்றினார். உலகத்திலே அதிசிறந்த நாட்கள் என்று பல தினங்கள் கொண்டாடப்படுகின்றன. ஆனால் உலகத்திலே யோகாவுக்கு ஒரு தினம் இல்லையே. ஜூன் மாதம் 21ஆம் தேதியை உலக யோகா தினமாக கொண்டாடப்பட வேண்டும் என்று சொல்லி பரிந்துரைத்தார். அதன் பிரகாரம் 2014ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி மீண்டும் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டப்படுகிறது. அந்த கூட்டத்தொடரிலே 193 நாடுகளும் அவருடைய கோரிக்கையை ஆமோதித்து முதல் முறையாக 2015ஆம் ஆண்டு இந்த சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது. நேற்றைய தினம் எல்லா இடமும் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ஆனால் நீண்ட காலமாக முல்லைத்தீவில் ஒரு யோகாவுக்கு ஒரு பாரிய வெற்றிடம் ஒன்று இருந்தது. ஆனால் இந்த முல்லைத்தீவு மண்ணிலே ஒரு கனடா தேசத்திலே இருக்கின்ற ஒரு மனிதநேயம் மிக்க ஒருவர், அதுவும் யோகா துறை சார்ந்த ஒரு யோகாசிரியர் திருமதி சுபா நகுலானந்தம் ஆசிரியர் அவர்கள் தன்னுடைய மனம் கொண்டு இந்த பாலன் அறக்கட்டளை பிள்ளைகளுக்கு யோகா கற்கையை கொடுக்க வேண்டும், யோகாவை கொடுக்க வேண்டும் என்பதற்காக திருமுல்லை யோகா நிலையத்தை கட்டி அதிலே அந்த பிள்ளைகளுக்கு யோகாவை பழக்கிறார் என்று சொன்னால் அந்த இதயம் பாராட்டப்பட வேண்டியது. இந்த சமூக மீதான அக்கறையை அது காட்டுகிறது. ஒரு கனடா என்பது ஒரு பெரிய தேசம். அந்த தேசத்தில் இருந்து தன்னுடைய பிறந்த மண் அல்லது தன்னுடைய வாழ்ந்த அந்த யாழ் மண்ணுக்கு இந்த பாக்கியத்தை கொடுக்காமல் எங்கள் இந்த முல்லைத்தீவு மண்ணுக்கு அந்த மனிதன் கொடுத்திருக்கின்ற சொன்னால் அந்த இதயத்தை, அந்த தூய்மையான செயலை நாங்கள் ஆதரிக்க வேண்டும். அதற்கு நன்றியுடையவர்களாக எப்பொழுதும் இருப்போம். அந்த கனடா தேசத்திலே ஒரு சிறந்த யோக ஆசிரியராக எங்களுடைய யோக ஆசிரியர் திருமதி சுபா நகுலானந்தம் டீச்சர் அவர்கள் இருக்கிறார். அவர் நீளாயுள் நிறை செல்வம் விஞ்ஞானம் உயர் புகழோடு தொடர்ச்சியாக வாழ வேண்டும் என்று இந்த இடத்திலே எல்லாம் அந்த பிரபஞ்சத்தை வேண்டி இருக்கின்றோம். எந்த நேரமும் அடிக்கடி தொலைபேசி வழியாக அல்லது இந்த பாலன் அறக்கட்டளையினுடைய நிர்வாகம் சார்ந்து அவர்களோடு கதைக்கிற பொழுது என்னுடைய பங்களிப்பு என்ன செய்ய வேண்டும், இந்த யோகா துறையை விரிவுபடுத்துவதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று அடிக்கடி சிந்தித்து செயல்படுகின்ற ஒரு மனிதராக இருக்கின்றார். இந்த இடத்திலே அவருக்கு நாங்கள் உளமாற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தூர தேசத்திலிருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து இந்த நிகழ்வை அலங்கரிப்பதற்காக அல்ல பெருமைப்படுத்துவதற்காக இந்த நிகழ்வுக்கு வருகின்ற எங்களுடைய மதிப்பார்ந்த பிரதம விருந்தினர், சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றிகள். தொடர்ச்சியாக இந்த அரங்கிலே யோகா பிள்ளைகளுடைய ஆற்றல்கள், யோகாவினுடைய நன்மைகள் விருத்தி ஆகி இந்த சமுதாய பரப்பிலே தனி மனிதன் ஆரோக்கியமாக
இருந்தால் அவன் குடும்பத்தில் ஆரோக்கியமாக முடியும். அவன் குடும்பம் ஆரோக்கியமாக இருந்தால் இந்த சமுதாயம் ஆரோக்கியமாக முடியும். சமூகம் ஆரோக்கியமாக இருந்தால் சமுதாயம் அப்படியே வளர்ச்சி அடைந்து ஒரு நாடே ஆரோக்கியமாக வளரும் இல்லையா? அப்போ நாங்கள் கூடின பாகம் ஒரு குறைந்த நேரத்தை எடுத்தாவது எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் சிந்தித்து நாங்கள் இந்த யோகா பயிற்சியை செய்ய வேண்டும். நேற்றைய தினத்தில் நாங்கள் இந்திய துணை தூதரகம் முல்லைத்தீவு மாவட்ட செயலர்கள் இணைந்து இந்த யோகாவை நாங்கள் ஆற்றியிருந்தோம். பெருமளவான மாணவர்கள் பங்கெடுத்தார்கள். இந்த பாலன் அறக்கட்டளை தன்னுடைய கணிசமான பங்களிப்பிலே இணைப்பாட விதான செயற்பாட்டிலே அல்லது இதர செயற்பாட்டிலே இங்கே யோகா கராத்தே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த யோகா தொடர்ச்சியாக நடைபெறுவதற்கு பெற்றோராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தொடர்ச்சியாக இதில் ஈடுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். விருந்தினர் உரையை வழங்கி சென்ற திரு முல்லை யோகா நிலையத்தின் ஆசிரியர் ஜெயந்தகன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக யோகா பற்றிய கவிதையை வழங்க வருமாறு செல்வி தனுஷா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நான் ஒரு கவிதை கூற வந்துள்ளேன். அதிகாலையில் எழுந்து ஆளுமை எனும் மூச்சை அடக்கி, அதிகாலையில் எழுந்து ஆளுமை எனும் மூச்சை அடக்கி, இல்லறம் நல்லறம் ஆகிய ஈகையாய் வந்த இயற்கையை நேசித்து, இல்லறம் நல்லறம் ஆகிற ஈகையாய் வந்த இயற்கையை நேசித்து, உணர்வுகளை ஒருநிலைப்படுத்தி ஊக்கமாய் வாழ்ந்திட, உணர்வுகளை ஒருநிலைப்படுத்தி ஊக்கமாய் வாழ்ந்திட, எழில் நிலைத்திட ஏற்றம்போல் ஆயுள் இருந்திட, எழில் நிலைத்திட ஏற்றம்போல் ஆயுள் இருந்திட, ஐம்புலன்களை அடக்கி ஒளி பிளம்பான ஐம்பூரங்களை அறிந்து, ஐம்புலன்களை அடக்கி ஒளி பிளம்பான ஐம்பூரங்களை அறிந்து, ஓய்வாக சில நிமிடங்களை யோகாவிற்கு ஒதுக்கிக் கொடு, ஓய்வாக சில நிமிடங்களை யோகாவிற்கு ஒதுக்கிக் கொடு, ஔடதமில்லா வாழ்வை அனுதினமும் வாழ்ந்திடு, ஔடதமில்லா வாழ்வை அனுதினமும் வாழ்ந்திடு. நன்றி. அழகிய கவிதையை வழங்கி சென்ற திரு செல்வி சந்திரகுமார் நரசியா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக எல்லா மாணவர்களாலும் சூரிய நமஸ்காரம் இடம்பெறும். செல்வி சங்கீகா, செல்வி கன்சிகா, நிசாந்த் அவர்களை அழைத்து இருக்கிறோம்.
Thank you.
நீங்க உங்களோட உடம்பை பற்றி கவலையே படாதீங்க. அந்த ரூமுக்கு போங்க. நீங்க கவலையே படாதீங்க, யோசிக்காதீங்க, உங்களோட உடம்பை பற்றியே யோசிக்காதீங்க. அந்த அறைக்கு போங்க. தடுமலும் தும்மலும் முறை கத்த போக்கிடுமா. நீங்க கவலைப்படாதீங்க, அந்த ரூமுக்கு போங்க. எனக்கு நாடியெல்லாம் குத்துது, கைகாலெல்லாம் உடையுது. என்ன செய்யலாம்? நீங்க ஒன்றுக்குமே கவலைப்படாதீங்க, உங்களோட உடம்பை பற்றி அந்த ரூமுக்கு போயிட்டு வாங்க. அந்த பிரசவம் எப்படி போச்சு தெரியா, எந்த வழியால போச்சு தெரியா. இப்பதான் நிம்மதியா இருக்கு. டாக்டர் நன்றி. நம்ம போயிட்டு வாங்க. எனக்கு வந்து நெஞ்சு வலியெல்லாம் போயிட்டு தேங்கிய டாக்டர் அம்மா. நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. இவ்வளவு கால் வலியோட வந்து நாங்க ஒரு வருத்தம் இல்லாத போறோம். நன்றி டாக்டர். நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாம போயிட்டு வாங்க. எனக்கு வந்து வருத்தம் இல்லாம போயிட்டு நன்றி. நீங்க நோய் நொடி இல்லாம வாழ்வீங்க. போயிட்டு வாங்க. டாக்டர் அம்மா, எனக்கு நாளைக்கு தான் நல்ல சுகமா இருக்கு. நீங்களும் போயிட்டு வாங்க, கவலைப்படாதீங்க. நன்றி. இது ஒரு சிறிய செய்தி. அதாவது நோயினால் வருகின்ற நோயாளிகளை முற்றுமுழுதாக குணப்படுத்த முடியாவிட்டாலும் ஓரளவுக்கு இந்த யோகா பயிற்சியால் குணப்படுத்த முடியும். இப்போ ப்ரெஷர் அல்லது போல நீரிழிவு என்று இடுப்பு வருத்தம், நாடி வருத்தம் என்ற வார ஆட்களுக்கு இன்றைக்கு உலகத்தில் முதலாவது சிறந்த மருந்தாக யோகாவை கொடுக்கிறார்கள். இரண்டாவதாக ஏனைய மருத்துவத்தை செய்கிறார்கள். அப்போ இந்த செய்தி வந்து இந்த பிள்ளைகள் நடித்த ஒரு சிறிய நாடகத்தினுடைய செய்தி எங்களுக்கு என்ன வருத்தமாக இருந்தாலும் யோகா பயிற்சியை செய்வதன் மூலம் அந்த நிலையில இருந்து குறைந்து கொள்ள முடியும் என்பதுதான் இதை உணர்த்துது. அதுக்கு சிறியவர்கள் முதல் ஒரு முதியவர் வரை வந்திருந்தார். என்ன நல்ல விஷயம். யோகாவை நாங்கள் பயிலுவது நல்ல. நன்றி. இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற யோகா மாணவி சதுர்ஷி அவர்களுடைய பேச்சு இடம்பெறும். பாருங்கள், ஒரு கைதட்டி விடுங்கள். யோகா என்ற சொல்லுக்கு இணைத்தல், சேர்த்தல், முழுமைப்படுத்தல் என பொருள்படும். உடல், மனம், மூச்சு என்ற மூன்றும் ஒன்று சேர்ந்த செயல்படுவதை குறிக்கும். மன எண்ணங்களையும் தீயில் மூழ்கின்ற உணர்வுகளையும் கட்டுப்படுத்துவதுதான் யோகா. யோகாசனம் செய்பவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளாக 6 தர 3 நிமிட அகலமுள்ள உடலை விரிப்பாக இருக்க வேண்டும். இதற்கு போர்வை, யோகா பாய் என்பனவற்றை பயன்படுத்த வேண்டும். ஆண், பெண் இருபாலரும் இருக்காத தளர்ந்த ஆடைகளை அணிந்து கொண்டு செய்ய வேண்டும். வெறும் வயிற்றுடன் செய்ய வேண்டும். உடலில் பலவீனமாக நாட்களிலும் உடல் நோயற்ற காலத்திலும் செய்யக்கூடாது. யோகாசனம் பயில்வதால் ஏற்படுகின்ற நன்மைகளாக ஆயுள் அதிகரிக்கும், இளமை உண்டாகும், நரம்பு பலவீனங்கள் அகன்றுவிடும், இடுப்பு வலிமை பெறும், காச நோய் அகலும், வயிற்று கோளாறுகள், முதுகு வலி, இடுப்பு வலி என்பன முற்றுமுழுதாக நீங்கும், உடலுக்கு புத்துணர்ச்சி உண்டாகும், இதய பலவீனம் அகன்றுவிடும். ஆகவே நாமும் யோகாவை சிறந்த முறையில் கற்பதனால் நாமும் நோய் இல்லாமல் வாழ்வோம். நன்றி. எங்களுடைய யோகா ஆசிரியர் திருமுல்லை யோகா நிலையத்தினுடைய நிறுவனர்
மதிப்புக்குரிய கனடா தேசத்தினுடைய யோகா பயிற்றுவிப்பாளர் திருமதி சுபா நகுலானந்தம் மிஸ் அவருடைய காணொளி வாயிலாக ஒரு ஆசி செய்தி எங்களுக்கு அனுப்பி திருமுல்லை யோகா நிலைய இன்டர்நேஷனல் யோகா டே 2025 செலிப்ரேஷனுக்கு வருகை தந்துள்ள உங்கள் எல்லோருக்கும் சுபா நகுலானந்தனின் பணிவான வணக்கங்கள். இந்த வருடமும் பாலன் அறக்கட்டளை அனுசரணையுடன் திருமுல்லை யோகா நிலையத்தில் சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதற்கு தலைமை தாங்கி என்னுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்துள்ள டேட் டீச்சர் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த நிகழ்வு மிகவும் அழகாக அருமையாக நடைபெறுவதற்கு தலைமை தாங்கி வழி நடத்தி கொண்டிருக்கும் ஜெகன் மாஸ்டர் அவர்களுக்கும் பாலன் அறக்கட்டளை அமைப்பினருக்கும் முக்கியமாக பரம ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களும் நன்றிகளும். பெற்றோர்களும் குழந்தைகளும் மிகவும் அழகாக ஒத்துழைப்புகள் வழங்கி இந்த சர்வதேச யோகா தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். மிகவும் அருமையாக இருக்கிறது, மகிழ்வாக இருக்கிறது, மனத்துக்கு ஒரு ஆன்ம திருப்தியாகவும் இருக்கிறது. இந்த வருடம் இன்டர்நேஷனல் யோகா டே தீமாக ஒன் எர்த் ஒன் ஹெல்த், அது மிகவும் அழகாக அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கடந்த கிழமை சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு முல்லைத்தீவு மாவட்ட யோகா போட்டிகளில் முதன்முறையாக எங்களுடைய சிறார்களும் பங்கு பெற்றி ஜெகன் மாஸ்டர் அவர்களுடைய தலைமையின் கீழ் பங்கு பெற்றி இலகுவாக பரிசுகளை முதல் பரிசுகள் கூட தட்டி சென்றுள்ளார்கள். அது ஒரு பெருமையாகவும் மனதுக்கு இதமாகவும் இருக்கிறது. இந்த யோகக்கலை மூலம் அவர்களுடைய மனத்திலும் உடலிலும் ஒரு பேலன்ஸ் வந்து அவர்களால் இதையும் சாதிக்கக்கூடிய அந்த ஒரு திறன் ஆளுமை அவர்களுக்குள்ளேயே வளர்ந்து வருவதை காணும் பொழுது அதுதான் இந்த யோகத்தின் ஒரு மகிமை என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். இந்த பணி மேன்மேலும் தொடர்வதற்கு மகாவதர் பாபாஜி அருளை வேண்டியே நிற்கின்றேன். மீண்டும் மீண்டும் இன்டர்நேஷனல் யோகா டே வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். லோக சமஸ்த சுகினோ பவந்து. May the entire universe be filled with peace, joy, love and light. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருக்கும் செல்வி திருஞான சம்பந்தர் தயாநிதி ஆசிரியர் அவர்களை தலைமையுரை ஆற்றி வருமாறு தயவுடன் கேட்டுக்கொள்கிறோம். தலைவர் பாலசுப்ரமணியா ஐயா அவர்களே, நிலைய நிர்வாக உறுப்பினர் அவர்களே, சிறப்பு விருந்தினராக கலந்து சென்ற கிராம சேவையாளர் அவர்களே, கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் சகோதரி கௌரி ஜோகேஸ்வரன் அவர்களே, அயல் பாடசாலை சமுதாய நிதிய அதிபர் அவர்களே, பெற்றோர்களே, எனதன்மை மாணவ செல்வங்களே, இந்த பாடசாலையில் கல்வி கற்பிக்கும் ஆசிரியர்களே, அனைவருக்கும் எனது பணிவான அன்பான வணக்கங்கள். இந்த யோகா என்பது மாணவர்களால் வருடா வருடம் ஆற்றுகைப்படுத்தல், நாடகம், கவிதை, பேச்சு என பல்வேறுபட்ட நிகழ்வுகள் மூலம் எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள். ஆதலால் அது நமது மனதில் பதிந்து விட்டது. இந்த பாடசாலைகளில் இணை பாட விதானங்களாக சங்கீதம், நடனம், சித்திரம் நடைபெறுவது போல வெகு விரைவில் இந்த யோகா அறிமுகப்படுத்தப்படும் என்பதில் எதுவித ஐயமும் இல்லை. ஏனெனில் தேவைப்பாடு மிகவும் கூடுதலாக இருக்கின்றது.
எமக்கு முன்னோர் சித்தர்கள் இந்த யோகம் பற்றி கூறி சென்றிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் தான் பின்பற்ற நாள் எடுத்து விட்டோம் என்றுதான் நினைக்கின்றோம். எப்போதும் கஷ்டம் வரும்போது கையெடுக்கின்றோம் கடவுளை. அதுபோலத்தான் இந்த யோகா தேவைப்படும் காலம் நிறைய வந்து கொண்டிருக்கின்றது. எப்போது யுத்தம் நடைபெற்றதோ அதற்கு பின்னர் நமக்கு மன அமைதி குறைந்து விட்டது. யாரை பார்த்தாலும் மன இறுக்கம், மன அழுத்தம், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, தலைவலி, சின்ன பிள்ளைகள் தொடக்கம் பெரியவர் வரை இதில் அகப்படாதவர்கள் இல்லை என்றுதான் கூறலாம். அப்படி இருக்கும் போது இந்த மன ஆறுதலையும் ஆத்ம திருப்தியையும் தருவது இந்த யோகா என்று கூறுவதில் பெருமைப்பட்டுக் கொள்கின்றேன். நாங்கள் ஆலயங்களுக்கு செல்கின்றோம். அங்கு ஆண்டவனோடு அந்த கட்சியோடு கற்பனையில் எமது மனத்தை ஈடுபடுத்தி வேண்டி வருகின்றோம். உண்மையில் இந்த குருவானவர்கள் கூறும்போது நமக்கு முன்பு நின்று அதை எடுத்து கூறும் போது நமக்கு கூடுதலாக பதிவு ஏற்படுகின்றது. ஒன்றை நாம் வாசித்து அறியும் போது நேரம் கூடுதலாக தேவைப்படுகின்றது. ஆனால் இங்கு பார்த்தேன் வெகு கல விஷயத்தை இந்த மாணவர்கள் ஆற்றுமைப்படுத்தல் அந்த யோகாவை மிக சுருக்கமாக வெளிப்படுத்தினார்கள். ஏதோ முத்திரைகள் பிடித்தார்கள் என்று கூறுகின்றோம். அந்த முத்திரைகள் ஒவ்வொன்றும் நமக்கு உடல் இரண்டுக்கும் மிகவும் தேவைப்பாடானது. இதைத்தான் நாங்கள் பிசியோதெரபி என்று போகின்றோம். காசும் கட்டி, மருத்துவருக்கும் காசு கட்டி, இங்கு பிசியோதெரபிக்கு காசு கட்டி நாங்கள் அங்கு வரிசையில் நின்று இதைத்தான் செய்கின்றோம். அதை கொஞ்சம் வேலைக்கு நாங்கள் பயன்படுத்தி கொண்டால் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த பிள்ளைகளுக்கு அருங்கொடை எமது காலத்தில் சித்தர் கூறியிருக்கின்றார், ஆனால் செயல்பாட்டில் இல்லை. அதை நாங்கள் அனுபவிக்கவில்லை. ஆசிரியராக இருந்தும் நாங்கள் அதை அனுபவிக்கவில்லை. படிப்பு என்று சொல்றோம். ஆனால் இப்போது என்ன, எங்கள் பிள்ளைகளுக்கு அது கிடைக்கட்டும். ஒவ்வொரு பெற்றோரும் விரும்புவது தன்னில் பார்க்க தனது பிள்ளை கூடுதலாக அறிவாளியாக இருக்கணும், வசதியாக இருக்கணும், படித்தவனாக இருக்கணும், நல்ல பெரிய உத்தியோகத்தில் இருக்க வேண்டும். தப்பில்லை, எல்லோர் மனதிலும் அது பதிந்த ஒன்று. அப்படி நாங்கள் இதற்கு கூடும் போது இந்த பிள்ளைகள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியம் இருந்தால்தான் இங்கு என்ன நடக்கும், இந்த நாங்கள் கூறிய பலன்களை எதிர்பார்க்கலாம். அப்போ இந்த ஆரோக்கியத்தை வித்திடுகின்றது இந்த யோகா. நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரம் விளையாட்டுக்கு ஒதுக்குவது போல கிழமையில் 2 நாட்களாவது இந்த யோகா பயிற்சிக்கு ஒதுக்கி விட்டோம் என்றால் அது சிறு வயதில் ஒதுக்கும் போது அது தொட்டிலில் தூண்ட பழக்கம் சுடுகாடு மட்டுமென்று கூறுவார்கள். இப்போ விளையாட்டாக செய்வார்கள். பிறகு ஒரு காலத்தில் அதன் தேவைப்பாடை அவர்களே ஆள் மனதில் பதிந்து விடும். அப்போ பதியும் போது அவர்கள் இந்த தற்கொலை, வெண்மம், குரோதம் இதுகளில் ஈடுபட மாட்டார்கள். ஏனென்றால் அந்த கலை மூலமாக இது இங்கு வித்திடப்படுகின்றது. நல்ல ஆரோக்கியமான உளம் ஏற்படுகின்றது. அந்த நல்ல உலகலையை இந்த கலையை கூறியிருக்கின்றார்கள் சுபா நகுலானந்தன் அவர்கள். ஆத்ம திருப்தி எல்லோரும் இருக்கின்றோம். எல்லோரும் பெரிய 100 கோடி சொத்துள்ளவனும் ஒரு கோப்பை சோறுதான் அங்கு சாப்பிடுகின்றார். இல்லாதவனும் அதைத்தான் சாப்பிடுகின்றார். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? அங்கு ஆத்ம திருப்தி இல்லை, இங்கு ஆத்ம திருப்தி காணப்படுகின்றது. அப்ப இந்த ஆத்ம திருப்தியை விலை கொடுத்து வாங்க முடியாது. இப்படியான ஒரு செயற்பாட்டின் மூலம் நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த உடல் ஆரோக்கியமாக இருந்தால் நாங்கள் படிப்பில் பிள்ளைகள் நல்ல முன்னேற்றம் உள்ளவர்களாக காணப்படுவார்கள். கூறுகின்றார்கள், விளையாட பிள்ளைதான் படிக்கும், எறிவாங்குற மரம்தான் காய்க்கும். இதுதான் இந்த கலையின் பெருமை. நாங்கள் கூறுகின்றோம் தலைவலி கூறுகிறார்கள். தலைவலியை 3ஆக பிரித்திருக்கிறார்கள். முற்பக்கம் தலைவலித்தால் தூக்கமின்மை காரணமாக
நாங்கள் இந்த நெட்டியடியில் தலைவலிக்கின்றது என்றால் அந்த தூக்கமின்மை எங்களுக்கு ரெஸ்ட் காணாது என்று. உச்சியில் தலை குத்துது எல்லாமே இருக்கின்றது என்று சொன்னால் அந்த பசி இருக்கின்றது என்று அர்த்தம். நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்க. அந்த சாப்பாடு எல்லாம் தண்ணியை குடித்தவுடன் அந்த தலைவலி போய்விடும். மூன்றாவதாகத்தான் பிடரியில் நரம்பு இறுக்கமாக வலிப்பு ஏற்பட்டார்கள். அதைத்தான் கூறுகிறார்கள் மன அழுத்தம் பிரஷர். பாருங்கள், அப்போ இந்த சித்தர்கள் எப்பவோ குறிச்சென்று விட்டார்கள். ஒரு சாதாரண தலைவலி நாங்கள் எதுக்கு மருத்துவரிடம் ஓடுகின்றோம். அதை குறைத்து நாங்கள் கொஞ்சம் மூலம் என்ன செய்யலாம் என்று சொன்னால் உடம்பை ஆரோக்கியமாக வைத்திருக்க பழக வேண்டும். அதற்கு உறுதுணையாக நல்ல குரு உங்களுக்கு கிடைத்திருக்கின்றார். சுபானந்தன் அவர்கள் இலவசம் என்று கூறுகின்றார்கள். மறைமுகமாக இதற்கு நிதி ஒதுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அது உங்களுக்கு தெரியவில்லை. இலவசம் நீங்களுக்கு காசு கட்டவில்லையே தவிர இதற்கு புலம்பெயர் நாடுகளிலிருந்து பெரிய படித்தவர்கள் இதற்கான உதவியை செய்து கொண்டே இருக்கின்றார். அதை நெறிப்படுத்துகின்றார் நல்ல அனுபவம் மிக்க ஒரு அதிபர் பாலசுப்ரமணிய அவர்கள். நலமோடு நீடூழி வாழ்க வேண்டும். ஏனென்றால் ஒரு பெரிய ஆக்கள், படித்த ஆக்கள், அனுபவம் உள்ள ஆக்களை பெற்றுக்கொள்வது மிகவும் கடினம். படிப்பு வந்துவிடும். அனுபவம் என்பது ஒரு பெரிய விடயம். அது சிறு நேரத்தில் வருவது கிடையாது. நாங்களும் ஆசிரியர்கள் தான். அந்த ஆசிரியர் தன்மை இப்போ ஓய்வு நிலைக்கு வந்து விட்டோம். இன்னும் கற்க இருக்கின்றது என்றுதான் கூறுவேன். இப்படி நிகழ்வுக்கு வேங்கை தரும் போது நாங்களும் ஒரு உற்சாகம் அடைகின்றோம். அந்த நிகழ்வுக்கு என்னை அனுப்பி வைத்த சகோதரி சுபா நகுலானந்தம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இக்கட்டத்தில் இங்கு வரும்போது சந்தோஷமாக இருக்கின்றது. நகர்ப்புறத்தில் இருந்து ஒரு கிராமப்புறத்துக்கு வரும்போது கிராம சூழல், ஆனால் எவ்விதத்திலும் சளைப்பு காணப்படவில்லை. பிள்ளைகள் எல்லாம் நல்ல வடிவாக ஒரு நிகழ்ச்சியை நடாத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு ஆசிரியர்கள் உறுதுணையாக இருக்கின்றார்கள். நான் நிகழ்வு பார்த்து கொண்டு இருக்கும் போது பின்னிக்கிருந்து சிலது சற்று காதை அசைத்தேன். அறநெறி பாடசாலை ஆசிரியர் எத்தனையோ புரோகிராமை கூட்டிக் கொண்டு நடனத்திற்கு அழைப்பு இப்பவும் வந்து கொண்டிருக்கின்றது. பெருமைப்படக்கூடிய விடயம். விட்டு விடாதீர்கள். சந்தர்ப்பம் வாய்ப்பை நாங்கள் நழுவ விட கூடாது. அடுத்ததாக இந்த யோகா ஆசிரியர் மிகவும் துடிப்பான ஒரு ஆசிரியர் கூறுவார்கள். தாரமும் விதியும் தலைவிதி படி, தாரமும் குருவும் தலைவிதி படி என்று. ஒரு நல்ல குரு கிடைக்க நாங்க கொடுத்து வைக்க வேண்டும். இப்பவும் நாங்கள் கூறுகின்றோம். இன்று நான் இதில் பேசுவதற்கு காரணம் எனது குருவர். எப்படி ஆரம்ப கல்வியிலிருந்து படித்தோமோ இன்றும் அவர்கள் தெய்வமாகிவிட்டார்கள். ஆனால் அந்த குருவை நினைக்கின்றோம். அப்படி ஒரு வளர்ப்பில் வளர்ந்தபடியால் தான் இங்கு 4 சொல்லு கூறக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ குரு மரியாதை காணப்பட வேண்டும். பிள்ளைகள் படித்து பரிசில் வரும்போது நாங்கள் உங்கள் பிள்ளைகள் தான், ஆனால் நான் பாடசாலையில் பிள்ளைகள் என்றுதான் கூறுகின்றோம், பெயர் கூப்பிடுகின்றோம். ஆனால் எங்களை அறியாமல் கூப்பிடும் போது பிள்ளை எங்க போறா என்று கேட்கிறோம். அங்க பிள்ளை என்ற சொல்லு பாவிக்கப்படுகிறது. பிள்ளைகளாகத்தான் கருதுகின்றோம். வெற்றியோடு பிள்ளை வரும்போது ஒன்று உங்களுக்கு வந்து கூறும், நான் இன்னதில் பரிசு பெற்று விட்டேன். அடுத்ததாக ஆசிரியரிடம் ஓடி வருகின்றது, எனக்கு நல்ல பரிசு கிடைத்தது, ரிசல்ட் வந்து கிடைத்தது. இதுதான் நாங்கள் எதிர்பார்ப்போம். ஒரு ஆசிரியர் எதிர்பார்ப்பது அதுதான். ஆனபடியால் உங்கள் பிள்ளைகளாக இருந்தாலும் அது எங்கள் பிள்ளைகள். ஒரு குழுவுக்கு அதுதான் தேவை. பெண் பிள்ளை போல நல்லா இருக்கணும். அந்த பிள்ளை நான் படிப்பித்த பிள்ளை. அப்போ அந்த பாக்கியத்துக்கு குரு நல்ல ஒரு குரு கிடைத்திருக்கின்றார். ஏனென்றால் பத்திரிகையில் இதில் வரக்கூடிய அளவுக்கு இந்த முல்லை மாவட்டத்தில் இந்த பிள்ளைகள் இந்த யோகா நெறியை கற்று பரிசுகளை பெற்றுக் கொண்டார்கள்.
ஒரு பெருமைக்குரிய விடயம் நேற்றையான் பத்திரிகையிலும் வந்திருக்கின்றது. அதையும் பார்த்தேன். அப்ப பார்க்கும் போது பெருமைப்பட வேண்டியது பெற்றோர், உங்கள் பிள்ளைகள் என்று ஆசிரியர், நான் கற்பித்த பிள்ளை. அந்த பாருங்கள், பிள்ளைகளுக்கு உரிமை கொண்டாடுகிறோம். நீங்கள் பிள்ளைகள், நாங்களும் பிள்ளைகள் தான் கூறுகிறோம். அப்போ அந்த நிலைப்பாட்டிற்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும். என்னால் யோகா சரி, உங்களால் தான் இல்லாது பிள்ளைகளை தயவு செய்து அனுப்பி வையுங்கள். ஏனென்றால் அந்த பிள்ளைகள் நாளைக்கு நல்லாக இருக்க வேண்டும். அவர்கள் நல்ல ஒரு நிலைக்கு வர வேண்டும் என்றால் இந்த யோகா நெறி அவசியம். இன்று நிறைய பேர் வேலையை ஒதுக்கிவிட்டு வந்திருக்கின்றீர்கள். பல பிரச்சனைகளின் மத்தியிலும் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்றீர்கள். அது ஒரு நன்மையான விடயம். இதால அந்த பலனை பிள்ளைகள் மூலம் நீங்கள் அறிவீர்கள். ஓடி ஓடி அந்த பரமு என்றவர் செய்ததை பார்த்தேன். வந்து ஒரு குறுகிய நேரத்தில் பாருங்கள், ஒரு விழா நடத்துவதென்றால் அந்த கஷ்டம் ஆசிரியருக்கு தெரியும். அந்த பாடசாலையோடு ஆசிரியர் அனைவரும், அதிபர் அனைவரும், பெற்றோர்களும் கூடித்தான் ஒரு நிகழ்வை நாங்கள் நடத்தலாம். 2 கை சேர வேணும், தனியே நின்று நடத்த இயலாது. அப்போ எப்பொழுதும் நீங்கள் இந்த அறக்கட்டளை நிலையத்துக்கு பிள்ளைகளை அனுப்பிவிடுங்கள். உங்கள் வேலை முடிவடைந்திருக்கிறது. இங்கு நல்ல பலப்படுத்தல் நிகழ்வு நடைபெறும். அறக்கட்டளை நடைபெறுகின்றது, இலவச கல்வி நடைபெறுகின்றது, யோகா நடைபெறுகின்றது, கராத்தே நடைபெறுகின்றது. எவ்வளவுக்கு எவ்வளவு பிள்ளை பலப்பட்டுவிடும். பலப்பட்ட ஒரு நல்ல ஒரு பிள்ளையாக வெளியேறும். இல்லையில் என்ன நடக்கும்? இந்த மாவட்டத்தில் கூடிய பிள்ளை ரோட்டில் நீக்கும். அங்கு அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் தப்பில்லை, அந்த வயசு கூட்டு சேரும். அப்ப அதை தவிர்ப்பதற்கு இப்படியான நிகழ்வு முக்கியம். இலவசம் என்று யோசிக்காதீர்கள். எவ்வளவோ எத்தனையோ உள்ளம் மனித வலி தங்களை ஒதுக்குத்தான் இந்த நிகழ்வை நடத்துகின்றது. பாருங்கள், கனடா தேசத்தில் இருந்து உங்களை ஒரு முல்லை மாவட்டத்தில் எங்கேயோ இருக்கும் இடத்தில் ஆள் பேர் தெரியாது, அவர் வந்தால் வருவார். அப்படி வரும்போது எவ்வளவு பற்றாக இருக்கின்றார், உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றார். இன்றும் கூட அவர் தனது சகோதரியின் மகன் ஒரு மருத்துவ மாணவன் பட்டம் பெற்றிருக்கின்றார். அந்த நிகழ்வுக்கு அமெரிக்காவுக்கு போய்விட்டார். நாளைக்கு அந்த நிகழ்வு நடைபெறுகின்றது. அதற்குள்ளேயும் எனக்கு போனுக்கு மெசேஜ் அவர் தான் அனுப்பினார். இப்படி பெறவும் இந்த நம்பர் தொடர்பு கொள்ளவும். எவ்வளவு வேலைப்பழு, அந்த வேலைப்பழுவுக்குள்ளும் அந்த மெசேஜ் கதைக்க நேரம் இல்லை. ஏன்னா நாங்கள் அறியக்கூடாது. எவ்வளவு உள்ள ஒவ்வொரு சின்ன விஷயத்தை யோசித்து செயற்படுகின்றார். அப்ப உங்கள் பிள்ளைகளில் எவ்வளவு அக்கறை. அப்ப இந்த திருமுல்லை யோகா நிலையம், இந்த முல்லை பூக்கள் நன்றாக இருந்தன. யோகா ஆற்றுகை மூலம் அந்த யோகாவையே விளங்கப்படுத்தி விட்டார்கள். அங்கு வேறு விளக்கம் அங்கு தேவையில்லை. அப்போ இந்த முல்லை பூக்கள் இந்த முல்லை மாவட்டத்தில் மேலும் நறுமணம் வீசும் முல்லைகளாக மலர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை அளித்தவங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நீண்டதொரு உரைதான், ஆனால் மாண்ட மனிதர்களையும் எழுப்பி விடுகின்ற ஒரு உரை இல்லையா? அந்த காலத்திலே தமிழர் சமுதாயத்திலே பெயர் வைக்கிறது என்றாலே தமிழர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கைங்கரியம். இப்பொழுது இந்த நிகழ்வினுடைய பிரதம அதிதியாய் கலந்து கொள்பவர் செல்வி, என்ன பேர்? பிள்ளைகள் சொல்லுங்க பாப்பா, என்ன பேர்? பிள்ளைகள் சொல்லுங்க பாப்போம். திருஞான சம்பந்தர். பாருங்க எந்த அளவுக்கு தந்தையாருடைய பெயர் அப்படி இருக்கிறது. அப்ப ஈழ தமிழர்கள் மிகவும் ஒரு பெயர் சூட்டுவதிலே கூட மிக உயர்ந்தவர்கள். பாருங்க, எல்லாருக்கும் இந்த தாராள உள்ளம், தயா உள்ளம், நிதி கொடுக்கிற உள்ளம் இருக்காது. ஆதலால்தான் இரண்டும் உள்ளவரை இங்கு தயாநிதியை அழைத்திருக்கிறார்கள் இல்லையா? நல்ல சந்தோஷம். நீங்க ஓய்வு பெற்ற ஆசிரியராக இருந்து கொண்டு பல மாணவர்களை இந்த பாடசாலை சமுதாயத்தில் பல்வேறு குணங்களுடைய பல்வேறு போகக்கூடிய மாணவர்களை கண்டிருக்கிறார்.
பிரபஞ்சத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக, ஒரு பிரபஞ்சத்தினுடைய சக்தியாக நாங்கள் பார்க்கிறோம். நன்றி. பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருந்த செல்வி திருஞான சம்பந்த தயாநிதி அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக விவேகானந்தா சமுதாய கல்லூரி அதிபர் ஜீவகன் சார் அவர்களை உரையாற்ற வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாலன் அறக்கட்டளை தலைவர் ஓய்வுநிலை கல்வி அதிகாரி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்கும், இங்கே பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருக்கும் திருஞான சம்பந்தன் தயாநிதி அவர்களுக்கும் மற்றும் அவருடன் திருஞான சம்பந்த ஓய்வுநிலை ஆசிரியர் அவர்களுக்கும் இந்த நிகழ்வினை கனடாவில் இருந்து எங்களது சிறார்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஆற்றல்களையும் தன்னுடைய அனுசரணையும் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கும் சுபா நிலானந்தன் அவர்களுக்கும் சென்று முன் இங்கே விளையாட்டி வெளியே சென்றிருக்கும் எனது அன்புக்குரிய மாணவன் திரு உமாஜிதன் ஜிஎஸ் அவர்களுக்கும் எனது இன்றைய வணக்கங்கள். இங்கே எனக்கு பேச முடியாத அளவுக்கு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு இருக்கின்றது. காரணம் என்னென்னு சொன்னால், இங்கே இந்த நிகழ்வினை ஒழுங்கமைத்து தரும், அந்த நிகழ்வினை நெறிப்படுத்துகின்ற நம்முடைய கலாநிதி ஜெகன் அவர்களை நான் நினைவு கூற வேண்டி மன்னிக்க வேண்டும். நான் இந்த நேரத்தில் அவரை பாராட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அமர்ந்திருக்கிறேன். காரணம் என்று சொன்னால், எனக்கும் அவருக்கும் வயது ரீதியாக மிகப்பெரிய இடைவெளி இருந்தாலும் கூட அவரது பழக்கங்கள், அவருடைய பண்புகள், அவருடைய நேர்மைகள், நான் அண்மையில்தான் அவருடன் தொடர்பு எனக்கு ஏற்பட்டது. ஆனால் அவரை விட்டு பிரிய முடியாத அளவுக்கு அவர் ஒரு மிக திறமையான விற்பனராக இங்கே திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். இங்கே நாங்கள் சற்று முன்னம் பார்த்திருந்தோம் ஒரு நாடகம். அந்த நாடகத்தில் மருத்துவ சம்பந்தமான விடயங்களை இவர்கள் அங்கே சொல்லியிருந்தார்கள். எனக்கு முன் பேசிய திருஞான சம்பந்தர் தயாநிதி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள், பாடசாலை பாட விதானத்திலே இந்த யோகா சேர்க்கப்பட வேண்டும் என்று. நம்முடைய ஜெயங்கதன் அவர்கள் ஏற்கனவே அதை தொடங்கிவிட்டார்கள். கிட்டத்தட்ட முல்லை மாவட்டத்திலே 30 பாடசாலைகளில் இது ஆரம்பமாக நடந்து கொண்டிருக்கின்றது. நேற்றைய தினம் புதுக்குடியிருப்பு பாடசாலையிலே இந்த சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு அவருடைய ஆற்றல்களை நாங்கள் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. அத்துடன் நான் மிகைப்படுத்தி கூற விரும்பவில்லை. அண்மையில் அவரால் வெளியிடப்பட்ட ஒரு நூல் புழுங்கல் அரிசியும் புழுக்கடியும், அந்த நூல் இன்று இந்த பிரதேசங்களில் பல இடங்களில் உலாவிக் கொண்டிருக்கிறது. எனக்கும் அந்த நூல் கிடைத்தது. தற்பொழுது அந்த நூல் என் கைவசம் இல்லை. காரணம் என்று சொன்னால், அந்த நூல் பல இடங்களுக்கும் சென்று வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒரு தூரத்துக்கு அவர் அந்த ஆய்வாளர், அவர் சாதாரணமான ஆள் இல்லை, பல்முகம் கொண்ட, அதாவது அது என்ன சொல்றது, சகலகலா வெல்லவன் சொல்லலாம், அப்படியான ஒரு ஆள். எனக்கு என்ன சந்தோஷம் அளிக்கிறதுன்னு சொன்னால், நான் இந்த மண்ணுக்கு வந்து கிட்டத்தட்ட 42 வருஷமாச்சு. அந்த 42 வருஷங்கள்லையும் நான் நினைக்கிறேன், நீங்கள் ஓடியாடி திரிகிற பரம்பு வந்து மிகச்சிறிய வயதாக தான் எனக்கு அறிமுகமானார். 3-4 வயது இருக்கும் அவருக்கு. அந்த நாள் தொடக்கம் இந்த நாள் வரை அவர் சுறுசுறுப்பாகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றார். இந்த இடத்தில் நான் அதை சொல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. ஆரம்பத்திலே இந்த பகுதியும் வள்ளிகுணம் பகுதி என்றுதான் அழைக்கப்பட்டது. ஆனால் பின்னர் சில செறிவு காரணமாக அது 2 பிரிவுகளாக்கப்பட்டது. அதன் பிறகு பார்க்கிறேன், இந்த பகுதி ஒரு புனித பூமியாகத்தான் இருக்கிறது. ஆரம்பத்திலே இது புனித பூமி என்றுதான் இருந்தது. பாரதி இல்லம் என்று இருந்தது இந்த இடம். நான் பாரதி இல்லத்தில் பணியாற்றிய பொழுது வந்ததுக்கு இன்றுதான் இங்கு வந்திருக்கின்றேன். ஒரு கவலையாக இருக்கிறது என்னென்னு சொன்னால், அந்த தொடர்பாளர்கள் அற்று போய்விட்டது. அந்த 2 கிராமம் இப்போ 2 கிராமமாகவே
மாறி இருந்ததை கண்டேன். ஆனால் ஒரு சந்தோஷம், இங்கே வள்ளுவரத்து பிள்ளைகளும் தேவரத்து பிள்ளைகளும் என்று இல்லாமல், அதாவது வந்து ஒரு கிராமத்து பிள்ளைகளாக பழகக்கூடிய நிலை இருக்கின்றது. அடுத்த பெற்றோர்கள் வந்து கூடுதலாக இலவச கல்வி என்ற உடனே அவர்களுக்கு ஒரு ஒரு இலந்தகாரம் மாதிரி, அதாவது இங்கே இருந்து பிள்ளை சிறுவனைக்கு யாழ்ப்பாணம் போய் படிக்கவும், எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்லை, யாழ்ப்பாணம் போய் படிக்க வரணும். நான் இதை மைக்கண்டான்னு சொல்கிறேன். யாழ்ப்பாணத்து பிள்ளையும் மைக்கண்டான்னு சொல்ல போது, இந்த பிள்ளையும் மைக்கண்டான்னு சொல்ல போது அங்கே எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. ஆனால் நான் ஒன்று உங்களுக்கு இங்கே சொல்லி வைக்க விரும்புகின்றேன். இந்த கிராமம் வந்து ஒருங்கிணைப்பட்ட ஒரு கிராமமாக இருக்கும். ஆரம்பத்தில் நான் ஆசிரியத்துவத்துக்கு வர முன்னம், நான் நினைக்கிறேன் 83ஆம் ஆண்டு நானும் வடமராட்சி பகுதியிலிருந்து இங்கே தொழில் நிமித்தம் வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்ததுதான் தெரியுது மக்களுடைய பண்பாடு, ஆற்றல், மற்றொரு அதாவது என்ன சொல்றது, பார்ட்டிசிபேட்டரி அப்ரோச் என்று சொல்றது, அது பங்கு பெற்றும் திறன், அந்த திறனெல்லாம் இருந்தது. இடையில் தான் பிரச்சனைகள் வந்து அவர்களே தங்கட பாட்டுகளில் ஈடுபட தொடங்கிவிட்டார்கள். ஆரம்பத்தில் நான் இங்கே 83ஆம் ஆண்டு இங்கே வந்த பொழுது இது மிக பெரும் காடாகத்தான் இருந்தது. ஆனால் இன்று பார்க்கும் பொழுது பல முயற்சிகளால் இந்த இடம் ஒரு சொர்க்க பூமியாக திகழ்கிறது. உண்மையிலேயே இந்த பகுதி ஒரு புனித பூமியாகத்தான் இருக்கிறது. அதாவது இந்த யோகா என்றது வந்து ஆன்மீகத்தோடு சம்பந்தப்பட்டது. மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வேன் கேள், மானிடரான்மா மரணமைதானே மறுபடி பிறந்திருக்கும். கண்ணன் அர்ஜுனனுக்கு சொல்லுவான், இது கீதாபதேசம். ஆகவே இந்த ஆன்மா என்றதுக்கு அழிவில்லை, மனிதனுடைய ஆன்மா என்றதுக்கு அழிவில்லை. அந்த ஆன்மாவோட ஒன்றரை கலந்ததுதான் இந்த யோகா. ஆகவே இது எங்களுக்கு புதிதானதல்ல. ஆசிரியர் அவர்கள் சொன்னது போன்று, எங்கள் சித்தர்கள் சொல்லி வைத்தது போன்று, இது ஆதிகாலம் தொடக்கம் வந்த ஒரு பரம்பரை பழக்கம். அந்த பழக்கத்தில் இருந்து நாங்கள் வளைவி விட்டதனால தான் இன்று எங்களுக்கு பல்வேறு விதமான நோய்கள் நொடிகள் வருகின்றன. இன்றைக்கும் பெருமைப்படுகிறேன், திரு ஜெயன் அவர்கள் பாருங்கள், இவ்வளவு வருஷத்துக்கு பிறகு எனக்கு அந்த புக் என்ற சொல்லுக்குரிய டெபினிஷன் நான் அவர்களிடமிருந்து தான் கற்றுக்கொண்டேன். அதாவது வந்து இவ்வளவு காலத்துக்கும் நான் ஆங்கிலம் கற்பித்துக் கொண்டிருக்கின்றேன். அந்த புக் என்று சொல்ற ஒரு டெபினிஷன். So what's the definition of that book? சொல்லுங்க பாப்போம். புக்குக்கு என்ன? பிக் ஓஷன் ஆஃப் நாலேஜ். அந்த வார்த்தை நான் அவரிடமிருந்து கற்றுக்கொண்டேன். ஆகவே அந்த இடத்தில் அவர் எனக்கு குருவாக இருக்கின்றார். அந்த குரு சிஷ்யன் என்றது வயது அடிப்படை இல்லை, கல்விக்கு வயது இல்லை, வேற்றுமை இல்லை. அதே மாதிரி இந்த பிள்ளைகள் என்று நிகழ்த்திய இந்த நிகழ்வுக்கு என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து அழைத்ததற்கு இந்த தலைமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. உரையை வழங்கி சென்ற விவேகானந்தா சமுதாய கல்லூரி அதிபர் ஜீவகன் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக எமது யோகா மாணவர்களால் நடனம் இடம்பெறும். இலுக்சிகா, ஜக்சிகா, கவிசாயினி, ஜதுஸ்னவி, தேனுசா.
வணக்கம். அனைவருக்கும் சர்வதேச யோகா தின வாழ்த்துக்கள். இன்றைக்கு இந்த பாலன் அறக்கட்டளை அமைப்பாளர் முல்லைத்தீவில் திரு முல்லை யோகா நிலையத்தில் எங்கள் எல்லாரும் சிறப்பாக இந்த சர்வதேச யோகா தினத்தை கொண்டாடுறதை நினைச்சு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த ஒரு யோகா தினத்தின் முக்கியம் எல்லா உலகமும் அறிஞ்சது. அதாவது தான் இன்றைக்கு ஒரு யோகாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு நாளை எடுத்து, அதுவும் வருஷத்தின் நடுப்பகுதியை எடுத்து கொண்டாடினோம். நீங்கள் எல்லோரும் யோகாவை ஒரு முக்கியமான வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயமாகவும், நான் செய்யும்போது யோகாவை ஒரு விளையாட்டாகவும் ஒரு பாடமாகவும், விளையாட்டுன்னா எப்பயும் அதில் ஒரு உற்சாகம் சந்தோஷம் இருக்கும், நல்ல ஆர்வமாக செய்யலாம், ஆசையாக இருக்கும். விளையாடுறது யாருக்கு தான் இருக்கும் இல்லை. அப்போ யோகாவும் ஒரு விளையாட்டு மாதிரி நீங்கள் செய்யணும். சில இடங்களில் யோகாவை ஒரு ஸ்போர்ட்ஸ் மாதிரி எடுத்து யோகாவில் போட்டி சேலஞ்ச் எல்லாம் வைக்கணும். அதே மாதிரி யோகா ஒரு பாடம். எப்பயுமே ஏதாவது நாங்கள் பாடம் படிக்கும்போது எங்களோட அறிவுக்கும் நல்லம், அது எங்களுக்கு நிறைய அனுபவத்தையும் கற்றுக் கொடுக்கும். யோகா அப்படியான ஒரு விஷயம். அதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் படிக்கவும் வேணும், ஒவ்வொரு நாளும் விளையாடவும் வேணும் என்ற மாதிரி யோகா நீங்கள் ஒவ்வொரு நாளும் நிறைய செய்யுங்க, நல்லா பயிற்சி செய்யுங்க, நிறைய விஷயத்த யோகாவில் கற்றுக்கொள்ளுங்க, நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த அமைப்பு மேன்மேலும் வளர்ந்து பல மாணவர்களை உருவாக்க வேணும், பல ஆசிரியர்களை யோகா ஆசிரியர்களை உருவாக்க வேணும். இந்த அமைப்புக்கு உங்களுக்கு யோகாவை கற்றுக் கொடுத்து உங்களுக்கு வழிகாட்டுற சுபா நகுலானந்தன் ஆசிரியர் அவர்களுக்கும் எனது அன்பான மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நன்றி. ஓம்.
சார்ந்த திருவாளர் சீனா பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்கு இந்த வேளையிலே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாலர் அறக்கட்டளையினுடைய எல்லா பணிகளிலும் தன்னுடைய இந்த முதிர்ந்த வயதிலும் தன்னுடைய அளப்பரிய பணிகளை செய்து கொண்டிருப்பவர். அவரிடம் நான் கண்ட ஒரு சிறப்பு அம்சம், ஒரு மனிதன் 5 நிமிடம் கண்ணை மூடி பேசுவது என்பது மிக கடினமான விடயம். அது யோகா ஆசிரியராக இருக்கலாம் அல்லது பல்துறை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கண்ணை மூடி பேசுவது என்பது எல்லாருக்கும் ஒரு சிரமமான காரியம். ஆனால் ஐயா அவர்கள் பேச ஆரம்பித்தால் கண்ணை மூடிக்கொண்டு தான் பேசுவார். அவ்வளவுக்கு அவர் இந்த அவதானம், செவிமடுத்தல், கிரகித்தல் இந்த 3ம் அமைகிற பொழுது அது சிறப்பாக அவருடைய இந்த ஞாபக ஓட்டத்தில் அந்த பேச்சானது வாயிலே விழும். இந்த சிறப்பு அவரிடம் இருக்கிறது. நன்றி. அவர் நீளாயில் நிறை செல்வம், விஞ்ஞான உயர்வுகள் ஓங்கி இந்த அரங்கிலே, இந்த மண்ணிலே வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துக் கொள்கிறோம். அடுத்து இன்றைய இந்த நிகழ்விலே பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொள்கின்ற ஓய்வு நிலை ஆசிரியர் செல்வி திருஞான சம்பந்தர் தயாநிதி அம்மா அவர்களுக்கு நன்றி. நீண்ட தூர பயணம் நான் இருக்கின்றேன். ஒரு கிட்டத்தட்ட 3 மணித்தியாலத்துக்கு மேலாக முச்சக்கர வண்டியை வந்து தன்னுடைய இந்த அளப்பரிய ஆசீர்வாதங்களை நன்றிகளை இந்த இடத்திலே வழங்கியிருக்கிறார். நன்றி. அடுத்து இந்த நிகழ்வுக்கு கௌரவ அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திருமதி கௌரி யோகேஸ்வரன் அவர்களுக்கும் நன்றி. இருவருமாக இணைந்து பல மைல்களுக்கு அப்பால் இந்த இடத்துக்கு வருகை வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த இடத்திலே நன்றி. ஏனென்றால் இவர்கள் இருவருமே எங்களுடைய யோகா ஆசிரியர், கனடா தேசத்திலே இருக்கின்ற யோகா விற்பனர் திருமதி சுபா நகுலானந்த மிஸ் அவருடைய வேண்டுகோளுக்கு அமைவாக இந்த இடத்துக்கு பிரசன்னமாக வந்திருந்தவர்கள். அவர்களுக்கு நிறைய வேலைப்படம் மத்தியிலும் இந்த இடத்திலே வருகை வந்ததற்கு நன்றி. உங்களுக்கு தொடர்ச்சியாக உங்களுடைய ஆசீர்வாதங்கள், உங்கள் கரங்களை நாங்கள் எதிர்பார்க்க வண்ணம் இருக்கின்றோம். அடுத்து இன்றைய நிகழ்வுடைய சிறப்பு அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்ட எங்களுடைய தேவிபுரம் கிராம அலுவலர் திருவாளர் தீனா உமாஜிதன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்து விவேகானந்தா சமுதாய கல்லூரியினுடைய அதிபர், பிரபல ஆங்கில பாட ஆசிரியர் தீபகன் ஆசிரியர் அவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகள். அத்தோடு பாலன் அறக்கட்டளையில் இருந்து தன்னுடைய பணிகளை தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டிருக்கின்ற திருவாளர் பரமு அண்ணா அவர்களுக்கும் நன்றி. எந்த வேலைகளையும் சலிக்காமல் அல்லது சிறுவர்களை போரே அவரை அந்த உபகரணங்களை தூக்கி புல்லு செருக்குவதாக இருந்தால் என்ன, போட்டுவதாக இருந்தால் என்ன, எல்லாமே அவரையே செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய வளம். அதுக்காக தொடர்ச்சியாக நாங்கள் அவரை அந்த வளத்தை பயன்படுத்தக்கூடாது. நன்றி அவருடைய இதயத்துக்கு. இந்த இடத்திலே ஒளி அமைப்பு சேவைகளை செய்த எங்களுடைய இந்த நண்பர்களுக்கு நன்றி. இன்றைய காலை வேளையில் எங்களுக்கு குளிர்பான மற்றும் சிற்றுண்டிகளை தயாரித்து வழங்கியிருந்தார்கள் பெற்றோர்கள். அவர்களுக்கும் நாங்கள் இந்த இடத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ச்சியாக இந்த அரங்கிலே சமையல் பணிகளிலே ஈடுபட்டிருந்த பெற்றாருக்கு நன்றி. மிகவும் சமையல் பணி என்பது ஒரு கடினமான பணி. ஏனென்றால் அவர்களுடைய ஒரு ஒத்துழைப்பு, அவருடைய குறித்த நேரத்துக்கு விஜயம் தருகிற பொழுதுதான் அவர்களால் இந்த காரியங்களை செய்து முடிக்க முடியும். இந்த வேளையிலே மாலை ஒழுங்குகளை செய்து தந்த செல்வி கவிசாயினி, செல்வி பிரியனிகா, செல்வி சதுர்சிகா, செல்வி சங்கவி, செல்வன் லிந்துஜன் ஆகியோருக்கும் நன்றி. இன்றைய வேளையிலே ஆராத்தியினை எடுத்து பங்களிப்பு செய்த திருமதி கீதா அவர்களுக்கும் திருமதி புவனேஸ்வரி அவர்களுக்கும் நன்றி. சிற்றுண்டிகளை பரிமாறுவதற்காகவும் குளிர்பானங்களை தயாரிப்பதற்காகவும் ஏற்படுத்தப்பட்ட திருமதி நலா, திருமதி இந்திரா, திருமதி வதனா, திருமதி லோபனா சரணியா ஆகியோருக்கும் நமது மனமார்ந்த நன்றிகள். விருந்தினர்களை உபசரிப்பதற்காக உபசரித்த எங்களுடைய திருமதி பீனா சரணியா அவர்களுக்கும், பாபாஜி வழிபாடு மற்றும் அதற்குரிய பூக்கள் சரம் ஆகிய ஒழுங்குகளை மேற்கொண்ட மாலினி அம்மா அவர்களுக்கும் நன்றி. உணவு தயாரிப்புக்கு பொறுப்பான பெற்றோர்களான திருமதி மாலா, திருமதி கீதா, திருமதி புவனேஸ்வரி, திருமதி நலா, திருமதி தீபா, திருமதி சரஞ்சா, திருமதி லோவண்ணா சரஞ்சா, திருமதி இந்திரா, திருமதி வதனா ஆகிய பெற்றோருக்கு நமது மனமார்ந்த நன்றிகள். இந்த இடத்திலே எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய யோகா ஆசிரியர் கனடா தேசத்திலே இருந்து தன்னுடைய உதவி கரத்தை, தன்னுடைய இதயத்தை, தன்னுடைய அளப்பரிய
கொடைகளை வழங்கி கொண்டிருக்கின்ற இந்த யோகா பரப்புரைஞர், யோகா விற்பனர், யோகா ஆசிரியர் திருமதி சுபா நகுலானந்தம் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை இந்த வேளையிலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இடத்திலே எல்லா வழிகளிலும் நிர்வாக ஒழுங்குகளை மேற்கொண்டு வருகின்ற எங்களுடைய செல்வி மருணிகா அவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகள். அறநெறி ஆசிரியர்கள் யாவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த அரங்கிலே பல நிகழ்வுகள் இடம்பெற்றிருப்பதை நீங்கள் காணலாம். யோகா ஆற்றுகை, நடனங்கள் பல வகை இடம்பெற்றிருந்தன. இந்த நடனங்களை பயிற்றுவித்து அதனை இந்த அரங்கிலே கண்டுகளிப்பதற்கு உதவி புரிந்த எங்களுடைய நடன ஆசிரியர் அவர்களுக்கு நமது இந்த வேளையிலே நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக உங்களுடைய ஆக்கமும் ஊக்கமும் கிடைக்கிற பொழுது இந்த பாலன் அறக்கட்டளையினுடைய திருமுல்லை யோகா நிலையம் பெரு வளர்ச்சி கண்டு பெரும் ஒரு தரமாக அது அமையும் என நம்புகின்றோம். நல்லம் யாருக்காவது நன்றிகள் விடுபட்டிருந்தால், சொல்ல மறந்திருந்தால் அவைகளையும் நீங்கள் நன்றியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைய இந்த காலை வேளையிலே சிற்றுண்டிகள் மற்றும் இப்பொழுது மதிய போசனத்துக்கு நாங்கள் செல்ல இருக்கின்றோம். இந்த மதிய போசனத்தையும் ஏற்பாடு செய்திருக்கின்ற முழு உதவிகளையும் செய்திருக்கின்ற எங்களுடைய யோகா ஆசிரியர் சுபா நகுலானந்தம் அவர்களுக்கு இந்த வேளையிலே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்பொழுது படப்பிடிப்பாளராக, ஒளிப்படவியலாளராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சத்யா குழுவினருக்கும் இந்த வேளையிலே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். யார் யாருக்கெல்லாம் நன்றிகள் தெரிவிக்கப்படுவோமோ அதை இந்த பிரபஞ்சத்தின் சக்தியாக நீங்கள் எடுத்து நன்றியாக எடுத்துக்கொள்ளுமாறு அன்பாக நாம் வேண்டிக் கொள்கிறோம். இத்துடன் நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளை நிறைவு கொண்டு வருகிறோம். இறுதியாக நாங்கள் ஒரு இறை வணக்க மந்திரத்தோடு நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம். சகனாவுனத்து சகமேன்யம் கரவாவகை தேயஸ்வினாபதிதமஸ்து மாவித்விசாலகை ஓம்